பார்த்தோம் அப்படின்னா 6ல் ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய வயதிற்கான வளர்ச்சி அப்படின்றது தடைப்படுது, அதில் குறைபாடு இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான குழந்தைக்கான வளர்ச்சி குறித்து தான் நாம் இன்னைக்கு பேசியிருக்கிறோம். அதற்காக குழந்தைகளுக்கான நரம்பியல் சிறப்பு சிகிச்சை நிபுணரான டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் ராஜேஸ்வரி இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். குழந்தைகளுக்கான அந்த நரம்பியல் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். பொதுவாக குழந்தைகளுடைய வளர்ச்சி, அதாவது அந்த வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒன்று அவர்களுடைய உடல் சார்ந்த வளர்ச்சி, இன்னொன்று அவர்களுடைய வயதிற்கு ஏற்ப அவர்களுடைய வளர்ச்சி. இப்போ இது ரெண்டு விஷயத்துக்குமான வேறுபாடு என்ன, அது எது சரியான அளவு? க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் குழந்தைகள ஒரு யூனிக் ப்ராசஸ். க்ரோத்துன்னு எதுக்கு சொல்லுவானா, இது உடல் வளர்ச்சியை குறிக்கிறது. இதை நம்ம ஒரு பிறந்த குழந்தை எப்படி வளர்ந்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதோட எடை கூடுறது, உயரம் கூடுறது, தலை சுத்தளவு கூடுறதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ க்ரோத்துங்கிறது ஒரு குவான்டிடேட்டிவ் ப்ராசஸ். டெவலப்மெண்ட்டுங்கிறது அந்தந்த வயசுக்கு தேவையான திறமைகளை அடைவது தான் டெவலப்மெண்ட். அக்விசிஷன் ஆஃப் ஏஜ் அப்ராப்ரியேட் ஸ்கில்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னா என்ன? 2 மாதத்தில் முகம் பார்க்கறது, 4வது மாதத்தில் தலை நிற்கிறது, 8ஆம் மாதத்தில் உட்கார்றது, 1 வயசில் நடக்கிறது. இது எது மேலே டிபெண்ட் ஆகுது? மெச்சூரிட்டி ஆஃப் த பிரெயின். அப்போது டெவலப்மெண்ட் ஆர் வளர்ச்சி ஒரு குவாலிட்டேட்டிவ் ப்ராசஸ். இப்போ இதெல்லாம் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது? அந்த டொமைன்ஸ், ஃபேக்டர்ஸ் என்ன டாக்டர்? இப்போது இந்த டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தி ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்க்கு டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு வளர்ச்சி களம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. மோட்டார் டொமைன், லாங்குவேஜ் டொமைன், சோஷியல் டொமைன். இந்த மோட்டார் டொமைன் என்னென்னா, இது கண்ட்ரோல் ஆஃப் பாடி போஸ்டர் அண்ட் மூவ்மெண்ட்டை குறிக்கிறது. அப்படின்னா என்ன? குழந்தை தலை நிற்கிறது, கவுந்துக்கிறது, நீஞ்சறது, உட்கார்றது, தவழ்கிறது, நிற்கிறது, நடக்கிறது. ஒரு நார்மலாக டெவலப் ஆகிற சைல்டுக்கு மோட்டார் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? 4 மாதத்தில் தலை நிற்கும், 5 மாதத்தில் கவுந்துக்கும், 6ஆம் மாதத்தில் பிடிச்சுண்டு உட்காரும், 8வது மாதத்தில் பிடிக்காமல் உட்காரும், வயிற்று மேலே நீஞ்சும், 9வது மாதம் டு 10வது மாதத்தில் பிடிச்சுண்டு நிற்கும், சோஃபாவை பிடிச்சுண்டு நடக்கும், 1 வயசில் குழந்தை தனியாக நிற்கும், 13 மாதத்தில் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் நார்மல் மோட்டார் டெவலப்மெண்ட். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னால் அதில் 2 டிவிஷன்ஸ் இருக்கும், ரிசப்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ். கேட்கறது, பேசுறது. இது நம்ம குழந்தைகளில் எப்படி பார்ப்போம்? 3வது மாதத்தில் குழந்தை ஊ ஆன்னு சத்தம் போடும், அதுக்கு பேர் கூயிங்னு சொல்லுவாள். 6வது மாதத்தில் குழந்தை பேர் வச்சு கூப்பிட்டா திரும்பும், மா பா அப்படின்னு சொல்லி, இதுக்கு மோனோசிலபிள்ஸ்ன்னு சொல்லுவாள். 9வது மாதத்தில் மாமா தாதான்னு சொல்லும், இது பேர் பைசிலபிள்ஸ். 1 வயசில் தன்னோட தாயை அம்மான்னு கூப்பிடும், ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் பேசும். 15வது மாதத்தில் மூக்கு வாய் கண்ணெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். 12 to 18 மாதத்தில் தனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு விரலால் காட்டும், இதுக்கு பேர் பாயிண்டிங் சொல்லுவாங்க. 18 மாதத்தில் 8 to 10 வேர்டு பேசும். 2 இயர்ஸில் 2 வார்த்தைகள் சேர்த்து பேசும். 3 வயசில் 3 வார்த்தைகள் சேர்த்து பேசும், ஒரு நர்சரி ரைம் சொல்லும். இதுதான் நார்மல் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். 3வது இம்பார்ட்டன்ட் டொமைன் சமூக திறன்கள், சோஷியல் ஸ்கில்ஸ். சோஷியல் ஸ்கில்ஸ் எப்படி? 2 மாதத்தில் குழந்தை முகம் பார்த்து சிரிக்கும், 3வது மாதத்தில் அம்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணும், 6வது மாதத்தில் பேர் வச்சு கூப்பிட்டா திரும்பும், 7வது மாதத்தில் வேற்றுமுகம் பார்க்கும், 10 மாதத்தில் பேட்டே கேக் பீக்கே பூ விளையாடும், 1 வயசில் தன்னோட அம்மாவை அம்மான்னு கூப்பிடும், தாயை அம்மான்னு கூப்பிடும், 18 மாதத்துலேருந்து 24 மாதத்தில் பிரிட்டன் பிளே. இதுதான் நார்மல் சோஷியல் டெவலப்மெண்ட். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு மாதங்களில் குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போது இந்த வளர்ச்சி சரியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான அடிப்படை தேவைகள் இருக்குது? ஒரு நார்மலாக டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக டெவலப் ஆகிற பிரெயின், ஒரு நல்ல ஹெல்த்தி சுற்றுப்புற சூழ்நிலை, அதுக்கப்புறம் 5 ஐந்திரியங்கள். 5 ஐந்திரியங்கள்னால் என்ன? விஷன், ஹியரிங், டச், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். இந்த குழந்தை என்ன பண்ணும்? இந்த 5 ஐந்திரியங்களை வச்சு என்வைரன்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணி கற்றுக்கும். எது ஒன்றில் டிஃபெக்ட் இருந்தாலும் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகலாம். இந்த காரணங்கள்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சியில் ஒரு தாமதம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான தாமதம் எப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது? ஸோ இப்போ நான் 3 திங்ஸ் ரொம்ப முக்கியமாக வேணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு நார்மலி டெவலப்பிங் பிரெயின், ஒரு ஹெல்த்தி சுற்றுப்புற சூழ்நிலை, அப்புறம் 5 ஐந்திரியங்கள். எதிலாவது ஒன்றில் டிஃபெக்ட் இருந்தாலும் நான் இது டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பிரெயின் அஃபெக்ட் பண்ணும்? 1, பர்த்லேயே பிறக்கிற போது டிஃபெக்ட் இருந்ததுன்னா பிரெயினில் அது அஃபெக்ட் ஆகலாம். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்
அதில் அஃபெக்ட் ஆகலாம். பிரெயினில் ஏர்லி ஸ்டேஜில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா அதனால் வரலாம். தென் குழந்தைக்கு பிறக்கிற போது மூச்சு திணறல் ஏற்பட்டது, ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி இருந்தாலும் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் ஆகலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் வந்து ஸ்பெஷல் சென்சஸ், எஸ்பெஷலி ஹியரிங் அண்ட் விஷன். ஸோ ஹியரிங் விஷன் டிஃபெக்ட்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். தென் வெரி இம்பார்ட்டண்ட் நவ் இஸ் ஆஸ் அட்வான்சஸ் இன் நியோனேட்டாலஜி வரனால லாட் ஆஃப் ப்ரீமெச்சூர் பேபிஸ்லாம் சர்வைவ் ஆகிறாங்க. அப்படின்னா லெஸ் தென் 1 kg பேபி, லெஸ் தென் 30 weeks ஜெஸ்டேஷன் கூட சர்வைவ் ஆகிறாங்க. இந்த குழந்தைக்கு ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு அவங்களுக்குங்கிற இன்ட்ரென்சிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படின்னா அவங்க நுரையீரல் அவ்வளவா வளர்ந்துருக்காது, அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படலாம், சர்ஃபாக்டன்ட் தேவைப்படலாம், வென்டிலேஷன் தேவைப்படலாம், ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அண்ட் தே மே ரிக்வயர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஜாண்டிஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இந்த குழந்தை வரும். ஸோ இந்த ப்ரிமெச்சூர் பேபிஸ் சர்வைவ் ஆகிறாங்களே, தே ஆர் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் நியூரோடெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ டோல்ட் யூ இஸ் ஸ்டிமுலேட்டிங், சுற்றுப்புற சூழ்நிலை, என்வாயரன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஃபெக்ட் இருக்குது சைல்டோட டெவலப்மெண்ட். ஸோ இப்போ வந்து முதல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருந்தது, நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். So there, as a result of which lot of human interaction has come down, more screen time, one-way communication. So this also has impacted a lot of parents are not able to spend a lot of quality time with children. So these are all the factors for developmental delay in children. இதெல்லாம் குழந்தைங்களுடைய வளர்ச்சியில தடைப்படக்கூடிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கீங்க, மருத்துவ ரீதியா அந்த குழந்தைக்கு வந்து நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பிறக்கும் போதே இருக்கலாம், அல்லது அது ஜெனட்டிக்கா இருக்கலாம், இல்லை பிரெயின்ல வேற ஏதோ குறைபாடு இருக்கலாம். இந்த மாதிரியான குழந்தைகள் எவ்வளவு பேர் பொதுவா அதனுடைய எண்ணிக்கை அப்படின்றது இப்போ அதிகரிச்சிருக்கா டாக்டர்? எஸ், டெஃபினெட்லி. சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தால் 2009 2017 வரைக்கும் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அமாங் 3 to 17 years சில்ட்ரன், 3 to 17 வயசு குழந்தைகள். இதில் 6ல் 1 குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிஸார்டர் இருக்குது, நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ த ப்ரெவலன்ஸ் ஆஃப் நியூரோ டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டா 17% இருக்குது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னா 6 to 11 வயசு குழந்தைகளில் 9.5% is the prevalence of ADHD. The recent statistics say that 44 சில்ட்ரனில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன் த பாஸ்ட் 40 years, இந்த 40 வருஷத்தில் 10-fold இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆட்டிசம். So there has been an increase in the prevalence of neurodevelopmental disorders. இந்த neurodevelopment disorders என்னென்ன அப்படின்னா cerebral palsy, autism, attention deficit hyperactivity disorder or ADHD, intellectual disability, dyslexia, and உங்களுக்கு visual defects, hearing impairment, இது எல்லாமே neurodevelopment problems. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அவங்களுடைய பிறவியிலே இருக்கக்கூடியதா, அல்லது அவங்க வளர வளர ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் வந்து மல்டிடியூட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிரெயினில் டெவலப்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், congenital problems in the brain developmentல இருக்கலாம், genetic factors இருக்கலாம், infections இருக்கலாம், infections after birth இருக்கலாம், ட்ராமானாலையும் இருக்கலாம். ப்ளஸ் apart from that they can have, it can be due to defects in the hearing, vision and problems in the inadequate stimulating environment இருந்தால் all of these contribute. அப்போ ஒரு குழந்தை பிறந்த பிறகு என்ன மாதிரியான பரிசோதனைகள் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்க? ஓகே, ஸோ ஆல் பேபிஸ் யூஸ்வலி நவ் இந்த பாலிசி என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறம்போது we recommend screening for all babies for hearing. 500 குழந்தைகளில் நீங்கள் ஒரு குழந்தை எடுத்துட்டா child is born with a congenital hearing loss. Hearing ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்? Hearing is very crucial and very essential for normal speech and language development. ஸோ இதை வந்து குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுறம்போது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி ஆட்டோ அக்கௌஸ்டிக் எமிஷன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டில் வந்து குழந்தைக்கு ஹியரிங் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இது என்ன டெஸ்ட் பண்ணுறது? த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சைல்ட்ஸ் இன்னர் இயர் டு சவுண்ட். எந்த குழந்தைகள் இதை ஃபெயில் ஆகிருக்கோ இந்த ஸ்க்ரீனிங்கை வித்தின் 3 months கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் பண்ணணும் பெராவை வச்சு. இதுலேயும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா தே ஹாவ் கன்ஃபர்ம்டு ஹியரிங் லாஸ். அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு 6வது மாதத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தே வில் ஹாவ் நார்மல் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் தே வில் கோ டு ஸ்கூல் நார்மலி. த செகண்ட் திங் இஸ் கன்ஜனைட்டல் ஹைப்போதைராய்டிசம். பிறக்கிற போதே தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி. இதோட ப்ரெவலன்ஸ் வந்து 1 in 3,500 to 4,000 சில்ட்ரன்.
This also can be screened very easily at 72 hours after birth. ஒரு small heel prickல ஒரு சின்ன little sample of bloodல thyroid TSH levels வச்சு செக் பண்ணலாம். இதில் thyroid deficiency இருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு first 15 days of life குள்ள if they are started on thyroid hormone supplementation, the children can lead a normal life with normal cognitive development. But இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் the child can have global developmental delay, mental retardation. பட் இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது தடுக்கக்கூடியது. மூணாவது வந்து preterm babies less than 34 weeks gestation, 1.5 kgக்கு கீழே இருக்கிற பேபி, those preterm babies who have got oxygen, இவங்களுக்கு கண்டிப்பாக ROP கண் ஸ்க்ரீனிங், ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஆல் த ப்ரீடேர்ம் பேபிஸ் லெஸ் தென் 34 வீக்ஸ் அண்ட் 1.5 kgs ஹேவ் டு பி ஃபாலோட் அப் பை pediatric ophthalmologist till the ophthalmologist says everything is clear, because it is very important for the normal vision of the baby. So இப்போ இந்த screening for hearing, thyroid and eye screening for premature babies is done in most of the hospitals at the time of discharge. Why? Because these are very crucial for the normal development of the child. குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனைகளை அடிப்படையில் இந்த டெஸ்ட் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டுக்கு போன பிறகு குழந்தை வளர வளர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம குழந்தை வந்து மற்ற குழந்தை பக்கத்து வீட்டில் வந்து ஒரு வயசுக்கு இதெல்லாம் பண்ணுது, நம்ம குழந்தை அதை பண்ணலை அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் அடிக்கடி வரும்போது அது ஒரு இயல்பு தானே? ஆமாம், எஸ். ஸோ நம்ம எப்போ வந்து பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டின்னு போகணும்? 2 மாதம் முடிஞ்சாலும் குழந்தை முகம் பார்த்து சிரிக்கலை, 4வது மாதத்தில் குழந்தைக்கு தலை நிற்கலை, 8ஆம் மாதத்தில் குழந்தை தனியாக உட்காரலை, 1 வயசு ஆனாலும் குழந்தை தனியாக நிற்கலை, அம்மா அப்பாவுக்கு குழந்தையோட காலை தொட்டு பார்த்தா கால் கெட்டியாக இருக்குது, டைட்டாக இருக்குங்கிற ஃபீலிங் இருந்து, கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறது, சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறது, ஐ கான்டாக்ட் கம்மியாக இருக்குது, குழந்தை வந்து ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறது, 1 வயசில் தன்னோட தாயை அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறது, 1 வயசு ஆனாலும் ஒரு வார்த்தை கூட பேசலைன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலும் பதறாதீங்க, உங்கள் பீடியாட்ரிஷியனை போய் பாருங்கள். இந்த மாதிரி சைல்டுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் தேவை. அப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட்டில் அந்த குழந்தைக்கு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, மருத்துவ ரீதியாக அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்க முடியுமா, அல்லது அது இயல்பிலே சரியாகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குமா டாக்டர்? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும் குழந்தைக்கு. அப்படின்னா அவங்களோட வயசுக்கு தேவையான என்ன வளர்ச்சியை அவங்க அடைஞ்சிருக்காங்க, என்ன டெஃபிசிட் இருக்குது, நெக்ஸ்ட்டு அந்த எதனால் அந்த மாதிரி ஆயிருக்கு அந்த காரணத்தை பார்க்கணும். ஸோ அந்த காரணத்தையும் ட்ரீட் பண்ணோம். இந்த கேப் என்ன இருக்குது அதுக்கான, இப்போ வந்து ஒரு குழந்தை நடக்கலை, கால் டைட்டாக இருக்குது, விரைச்சிருக்கு, ஸ்பாஸ்டிசிட்டி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அதை கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் நம்ம அந்த ஸ்பாஸ்டிசிட்டிக்கு ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கணும். எதனால் வந்ததுக்குன்னு கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் இருந்ததுன்னா காஸ்ட்லையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் இன்டர்வென்ஷன் early. சீக்கிரமாக இன்டர்வென்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் லாங்குவேஜ் டிலே இருந்ததுன்னா ஸ்பீச் அண்ட் கம்யூனிகேஷன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போன பிறகு அதில் குறிப்பாக ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு என்ன மாதிரியான கூடுதல் கவனம் அந்த பெற்றோர்கள் செலுத்தணும்? ஓகே, ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு முக்கியமாக டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது அவங்களுக்கு குறைவாக இருக்கிறது என்ன, வெயிட். அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போது யூஸ்வலி ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு இதில் சில வகையான இன்ட்ரென்சிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி இருக்கும். அது பிகாஸ் ஆஃப் தேர் வெயிட், பிகாஸ் அவங்க வயிற்றுலேருந்து வெளியில் சீக்கிரமாக வந்தனால. அவங்க வயிற்றுக்குள் அங்கே இருக்கிற போதே என்ஐசியூவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ப்ளீஸ் தே வில் ஹேவ் லங் இம்மெச்சூராக இருக்கும், அவங்களுக்கு சர்ஃபாக்டன்ட் கிடச்சிருக்கும், ஆக்சிஜன் கிடச்சிருக்கும், அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அண்ட் எல்லா குழந்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணுற போது ஐ, ஹியரு, தைராய்டை ஸ்க்ரீன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாள். இது முக்கியமாக என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் த வெயிட். ஸோ இந்த குழந்தைகளை அடக்கமாக வச்சுக்கணும். யூ ஹேவ் டு கீப் தம் வார்ம். ஸோ அவங்களுக்கு நல்லா ஸ்வாடல் பண்ணி கேப், க்ளவுஸ் அண்ட் சாக்ஸ் போட்டு நல்லா வார்மாக வச்சுக்கணும். இந்த வார்மாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா வார்மாக வச்சுட்டா தான் வெயிட் சீக்கிரம் கூடும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் தம் அடிக்வேட் வார்ம்த். ரெண்டாவது, இந்த பேபிஸ்க்கு வந்து சக்கிங்
ரொம்ப குறைவான வெயிட் பேபிஸ் சக்கிங் பண்ண முடியாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து பாலாடையில் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும், ஸ்பூனில் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபீடிங் எடுத்து தாய்ப்பாலை எடுத்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபீடிங் அந்த மாதிரி இட் இஸ் ப்ரிஃபரபிள் டு கிவ் பை பாலாடை ஆர் ஸ்பூன். பாட்டில் ஃபீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அண்டு இவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சில இது நியோனேட்டாலஜிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, அதையும் நம்ம கொடுக்கணும். அண்டு ரொம்ப பேர் குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஹேண்டில் பண்ணுறம்போது நல்ல ஹேண்ட் ஹைஜீன் பார்த்துட்டு தான் குழந்தைய ஹேண்டில் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் இந்த சில்ட்ரனை ரெகுலராக நம்ம ஃபாலோ அப்க்கு கூட்டிகிட்டு போகணும். தட் இஸ் யூ ஹவ் டு கோ ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் வெயிட் கெயின், அதுக்கு கூட்டிகிட்டு போகணும். செகண்ட், இந்த குழந்தைகளுக்கு ஆர்ஓபி ஸ்க்ரீனிங்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண் செக்கப்பை வந்து பீடியாட்ரிக் ஆஃப்தால்மாலஜிஸ்ட்டு அவங்க எது வரைக்கும் போகிறோம்னு சொல்லுவாங்களோ அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ அப் பண்ணணும். த ரீசன் இஸ் குழந்தை சர்வைவ் ஆனாலும் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் சர்வைவல். ஸோ அதனால் தீஸ் பேபிஸை வந்து ஆர்ஓபி ஸ்க்ரீனிங்கை கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணணும் டில் த ஆஃப்தால்மாலஜிஸ்ட் சேஸ் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இந்த பேபிஸ் லெஸ் தென் 32 வீக்ஸ் 32 வாரத்துக்கு கீழே பிறந்த பேபிஸ், லெஸ் தென் 1.5 kgs இப்போ கீழே பிறந்த பேபி, குழந்தை பிறந்தும் போது அழலை, நியூபார்ன் பீரியடில் ஃபிட்ஸ் இருந்தது, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் சென்டரில் நியூரோ டெவலப்மெண்ட் ஃபாலோ அப்பில் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேபிஸ் ஆர் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை இவங்களை அசஸ் பண்ணுறம்போது ஏர்லியாகவே நம்ம ப்ராப்ளம்ஸ் பிக்கப் பண்ணால் அதுக்கு இன்டர்வென்ஷன் பண்ணால் நம்ம அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏர்லியாகவே அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியம்? இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலி பிரெயின் டெவலப் ஆகுது இல்லையா, அதில் நரம்பு அணுக்கள் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும் பிறந்திருக்கிற போது. இது மல்டிப்ளை ஆகாது. இப்போ தோலில் நம்மளுக்கு அடிப்பட்டால் தோலோட அணுக்கள் வளர்ந்து சேர்றதில்ல, அந்த மாதிரி கிடையாது. பிரெயின் செல்ஸ் வந்து டிவைட் ஆகாது பிறந்ததுக்கப்புறம். அப்புறம் பிரெயின் எப்படி மெச்சூர் ஆகுது, அப்போ நம்ம எப்படி டெவலப் ஆகிறோம், இந்த நரம்பு அணுக்களும் கனெக்ட் ஆகிறதுனால. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கனெக்ஷன்ஸ். அந்த கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் நர்வ் பிளாஸ்டிசிட்டி. இது ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் மேக்ஸிமம். அதனால தான் ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ஏர்லியாகவே பிடிச்சா நம்ம அந்த இன்டர்வென்ஷன் பண்ணினா இந்த ப்ராப்பர்ட்டினால தான் ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க, பிகாஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நர்வ் பிளாஸ்டிசிட்டி. நம்ம இடையில் நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க உலக அளவில் 44 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு. அதற்கான காரணம் என்ன? அப்போ ஆட்டிசம் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு மருத்துவ நிலை? ஆட்டிசம் வந்து ஒரு மன இறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுக்கு மெயினாக இந்த குழந்தைகளுக்கு பேச்சு திறமை, அப்புறம் சமூக திறன்கள் அஃபெக்ட் ஆகிருக்கும். இம்பேர்மெண்ட் இன் சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதை தவிர இந்த குழந்தைகளுக்கு ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்கும். தே வில் ஹேவ் ஃப்ளாப்பிங், ஜம்பிங், ராக்கிங், மற்றவங்களோட பேச மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், தன்னோட உலகத்திலேயே இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த கிளாசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன். இதை வந்து எப்படி ஆட்டிசம் அறிகுறிகளை நம்ம அர்லியாக கண்டுபிடிக்கும்? இந்த குழந்தைகளுக்கு யூஸ்வலி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலே இருக்கும், ஐ கான்டாக்ட் கம்மியாக இருக்கும், பேர் வச்சு கூப்பிட்டா திரும்பாது, தனியாகவே விளையாடும். குழந்தைகளுக்கு தனக்கு ஏதாவது ஒன்றுனா பாயிண்டிங் இருக்காது, ஒரு வயசில் தன்னோட தாயை அம்மான்னு கூப்பிடாது. அண்டு சம் சில்ட்ரனுக்கு பேச்சு கொஞ்சம் வந்திருந்த பேச்சு போகலாம், ஃபஸ்ட்டு பை காமிச்சுட்டு இருக்கும், அப்புறம் காமிக்காமல் இருக்கலாம். ஒரு 20% ஆஃப் த சில்ட்ரனுக்கு சோஷியல் அண்ட் லாங்குவேஜ் ரெக்ரெஷன் இருக்கும். இதுக்கு பேர் ரெக்ரெசிவ் ஆட்டிசம் சொல்லுவாங்க. இப்போது ஆட்டிசம் அதிகமாக ஆயின்ட்டுருக்கு. 44 சில்ட்ரனில் ஒரு சைல்டுக்கு ஆட்டிசம் இருக்குது. There are a lot of factors for this. There are many factors. First, there is increasing awareness regarding autism. There is increasing awareness, there is increasing people are approaching for the problems. அப்ப விழிப்புணர்வும் கண்டுபிடிக்கிறதும் அதிகமாக இருக்கு. There is more of assessment and evaluation அதிகமாக இருக்கு. People awareness also has increased. And another important factor why there is an increase is a lot of factors. Autism வந்து is a multifactorial. The causes could be genetic, survival of premature babies, and there are a lot of
environmental factors also. உங்களுக்கே தெரியும், previously it was a joint family system where each child will grow with many people at home. நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, அதோட கூட நிறைய குழந்தைகளோட வருவாங்க. பட் இப்போ வளர்ச்சி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் சிட்டிஸில் இருக்காங்க. 2 பேரண்ட்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. அட் ஹோம் இருக்கிற பேரண்ட்குள்ளே ஹோம்லேருந்தும் ஒர்க் பண்ணுறாங்க. they are always on their systems. They don't have anybody to look after. In COVID you didn't get even people to do any work. So the child had to be engaged. Child எப்படியாவது என்கேஜ் பண்ணிட்டு இவள் வேலையை பார்க்கணும். அது எப்படி பார்ப்பா? ஸோ அதுக்கும் ஒரு ஸ்க்ரீனை கொடுத்துட்டு இவாளும் ஸ்க்ரீனில் இருப்பா. ஸ்க்ரீனில் வந்து என்ன ஆகும்? இட் இஸ் a one-way communication. When will the child learn? How will the child learn? Only when it sees and explores the environment. மற்றதெல்லாம் பார்த்தா தான் அது கற்றுக்கும், மற்றதெல்லாம் கேட்டால் தான் அது பேசும். ஸோ ஒரு குழந்தைக்கு அதை என்கேஜ் பண்ணுறோன்னு 1.5 அடியில் ஒரு ஸ்க்ரீனை கொடுத்தா அது அதையே பார்த்துட்டு இருக்கும். அதில் கார்ட்டூன்ஸ் இருக்கும். தி சைல்ட் கீப் சீயிங் திஸ், இன்டராக்டே பண்ணுறதில்ல. ஸோ லாட் ஆஃப் அண்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு வேறு குழந்தைகளை பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, மற்றவளோட பழக்க முடியல. லாட் ஆஃப் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஹேவ் ஆல்சோ கான்ட்ரிபியூட். அது இந்த கோவிட் காலகட்டத்தில் எவ்வளோ அதிகரிச்சிருக்கிறோம்? குழந்தைகளுக்கு இந்த கோவிட் டைமில் ஒரு லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆயிருக்கு. அது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு குழந்தை வந்து வளர வேண்டிய சூழ்நிலை குழந்தைக்கு கிடைக்கல. ஸோ அதால் வெளியில் போக முடியல, குழந்தைக்கு விளையாட முடியல, ஸ்கூலுக்கு பீப்புளை மீட் பண்ண முடியல. இப்படி போகாதனால குழந்தை வீட்டுக்குள்ளேயே இருக்குது. பேரண்ட்ஸும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற போது அவங்களாலையும் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க முடியல. சோஷியோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் ஆஃப் 2 லெஸ் ஸ்டிமுலேஷனால் ஸ்பீச் டிலே இருக்குது. அண்ட் ஸ்கூலுக்கு போகாதனால ஸ்க்ரீன்லேயே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்னால இட் ஹஸ் லெட் டு லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐ ஸ்ட்ரெயின்ஸ். And also there has been increase in anxiety in children. So there have been lot of these problems. Speech and language, socio communication problems அதிகமாகிட்டு இருக்கு. அதில் வந்து 2 ஒன்றும் அவங்களுக்கு மற்றவங்களோட பழகிற இது கம்மியாக இருக்குது, என்வாயன்மெண்ட் சோஷியல் ஸ்டிமுலேஷன் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் தேர் இஸ் எ லாட் ஆஃப் ஸ்க்ரீன் டைமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் பொதுவாக சொன்னது ஒரு குழந்தைக்கு ஏதாவது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் சிறிய ஒரு தடுமாற்றம் தெரியுது, அதில் ஒரு குறைபாடு காணப்படுது, உடனடியாக மருத்துவர்கிட்ட வரணும் அப்படின்றது. அப்போது அந்த பேரண்ட்ஸுடைய ரோல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தையை எப்படி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு இடத்துலையும்? ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அஹெடாகவே போவேன். இந்த ரோல் ஆஃப் மதர், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அவங்க ப்ரெக்னென்சியில் அவங்க என்ஜாய் பண்ணணும், ப்ரெக்னென்சியில் நல்லா சாப்பிடணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா இது வந்து அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு மேலே ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. குழந்தை பிறந்த உடனே 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகளை ஆரம்பிச்சும் 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இதில் டிஹெச்ஏ, இபிஏ இருக்குது. இது வெரி எசென்ஷியல் ஃபார் பிரெயின் க்ரோத். பால் குழந்தைக்கு கொடுக்குறம்போது செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, டிவியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, குழந்தைய பார்த்து பேசணும், குழந்தைய தொடவி விடணும், டாக்டைல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். இப்படி கொடுக்குறனால அந்த குழந்தைக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும், மதருக்கும் பேபிக்கும் ஒரு பாண்டிங் வரும். அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் லாட் ஆஃப் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் குழந்தையோட. குழந்தை கேட்குற கேள்வியை மெதுவாக கேட்டுக்கணும். அண்ட் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லணும், மாரல் வேல்யூஸோட ஸ்டோரிஸ், பேட்ரியாட்டிக் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லணும். அண்டு அந்த குழந்தை கேள்வி கேட்டால் கோச்சிக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்க்ரீன் டைம் லிமிட் பண்ணணும். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ், இந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சிங்கிறது ரொம்ப அருமையான அழகான ஒரு பருவம். இதை வந்து அம்மா அப்பாலாம் ரசித்து அனுபவித்து குழந்தைய வளர்க்கணும். அண்ட் இந்த நியூரோ டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சில்ட்ரன் இருக்காளே, தே ஆர் நாட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி, தே ஆர் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு சில்ட்ரன். அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, வீக்னஸும் இருக்குது, அவங்களுக்கு பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளோட கடமை. இட் இஸ் அவர் டியூட்டி டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் அண்ட் இவாளை நம்ம சொசைட்டியில் இன்டெகிரேட் பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரியான நியூரோ டெவலப்மெண்ட், அதாவது நரம்பியல் சார்ந்த வளர்ச்சியில் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான தெரப்பீஸ் தேவைப்படும்? செரெப்ரல் பால்சி சில்ட்ரனுக்கு கால் டைட்டாக இருக்கும், கையெல்லாம் டைட்டாக இருக்கலாம், ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கலாம். இதனால தான் அவங்களுக்கு மோட்டார் டிலே இருக்குது. ஸோ இந்த சில்ட்ரனுக்கு ஃபிசியோதெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஸ்பீச் அண்ட் கம்யூனிகேஷன் தெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு தி அப்ரூவ்ட் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி வந்து அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் ஆர் ஏபிஏ தெரப்பி.
அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், ஃபைன் மோட்டார் ப்ராப்ளம்ஸ்க்கு ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல். எந்த ஃபார்ம் ஆஃப் தெரப்பி இருந்தாலும் எல்லா தெரப்பிஸ்ட்டும் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் தான் வருவா, வாரத்துக்கு 7 மணி நேரம் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் டைம் குழந்தை யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறது? அப்பா அம்மாவோட. அதனால தான் அப்பா அம்மா எப்போவுமே இந்த தெரப்பிஸ்டோட கோஆர்டினேட் பண்ணி அந்த பிரின்சிபலை கற்றுண்டு சைல்டோட எப்பப்போ சந்திக்கிற போதோ அந்த பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணால் அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணலாம். எந்த மாதிரி குழந்தையானாலும் சரி, ஒரு நார்மலோ டெவலப்மெண்டல் டிலே இருக்கிற சைல்டோ எவ்ரி 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குற சான்ஸ் வரும். ஸோ இந்த பிரின்சிபல்ஸை அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லிவிங்கில் அப்ளை பண்ணால் அவுட்கம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். நிச்சயமா இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை என்கிட்ட சொன்னீங்க. அதுவும் குழந்தை வளர்ப்பு, அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி சரியா இருக்கணும் அப்படின்றதுல பெற்றோர்களுடைய பங்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.